ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெனிங் ஜாப் சேனல்ல சூப்பரான வேலை வாய்ப்புங்க. அது இல்லம் தேடிகளில் ஒர்க் பண்ணிட்டு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மையம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுங்க. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஆனா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்குமே போக முடியாது. இந்த இல்லம் தேடி கல்வியில அந்தந்த சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி கல்யாணம் ஆன பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு விட மாட்டாங்க. ஸோ இந்த வேலைங்கும்போது அந்தந்த பக்கத்திலேங்கும்போது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிதியே ஒதுக்க கிடையாது. நிதி ஒதுக்காத பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்த போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியோட அதிக சம்பளத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்களா? மாதம் 9 நாட்கள் மட்டும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. ஸோ மாதம் 9 நாளுங்கும்போது உங்களுக்கு ரூ. 9,000. அப்ப வருடத்திற்கு 108 நாட்கள் மட்டும்தான் ரூ. 1,08,000 குடுக்குறாங்க. மந்த்லி 9 நாளுங்கும்போது நாம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா போகலாங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போலாங்க. மாதம் 9 நாட்கள் மட்டும்தான். நல்ல சேலரிங்க. ஆசிரியரா பணிபுரிய விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆசிரியரா வேலை செய்ய விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் சிறப்பு சேவை துறையில வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க என்னன்னு பார்த்தீங்களா, கூர்நோக்கு இல்லம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னை சத்திய அம்மையார் நினைவு இடம். இந்த அரசு இல்லத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆற்றுப்படுத்துனர் வேலை இருக்குது. அதே மாரி கூர்நோக்கு இல்லத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆற்றுப்படுத்துனர். மொத்தம் உங்களுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த காலி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பூதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் ஆற்றுப்படுத்துதல், அதே மாரி உளவியல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதுகலை படிச்சிருக்கேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 11/9/2026ங்க. அந்த தேதி மாலை 5:30க்குள்ள கீழ்கண்ட முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இருக்கிற மாரி நீங்க சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதே மாரி பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகலாம், குறையலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்வாங்க. தேர்வு குழு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் நடத்தப்பட்டு தான் எடுப்பாங்க. இறுதி வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்துனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. மந்த்லி உங்களுக்கு வேலை 9 நாட்கள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் தற்காலிகமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேல ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கேட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாரி லேண்ட்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையெண் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் மாவட்டம் 636001. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா சென்ட் பண்ணுங்க. ஸோ மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுங்கிறத நான் இன்னொரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா மந்த்லி 9 நாளுக்குங்கும்போது இந்த வேலை யாருக்கு கிடைக்கும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்க உடனடியா அப்ளை பண்ணுங்க. இது மாரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.